புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இந்த மூணையும் வச்சு டிஃபனுக்கு உண்டான சட்னி செய்யலான்னு இருக்கேங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னி செய்கிறதுக்கு புதினா 1 கப் எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி தண்டோடு இருந்தால் கூட பரவாயில்ல, இது கொஞ்சம் இந்த அளவு எடுத்துக்கலாம். அண்டு கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கலாம். அண்டு தேங்காய் 3 சில்லு கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதுக்கு தேவையான சாமான் பார்த்தீங்கன்னா, பச்சை மிளகா ஒரு 3 மிளகாய் எடுத்திருக்கேன். வேணுங்கிறவங்க கொஞ்சம் கூட எடுத்துக்கோங்க, காரம் அதிகமாக வேணுங்கிறவங்க. வெங்காயம், பெரிய வெங்காயம் 1, இஞ்சி கொஞ்சம், பூண்டு ஒரு 4 பல்லு கீறி வச்சுருக்கேன். புளி கொஞ்சம், சால்ட் கொஞ்சம் எடுத்துக்கணுங்க. இந்த எல்லா சாமானையும் நம்ம எடுத்துக்கணுங்க. இது கூட தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, கருவேப்பிலை இது நம்ம எடுத்துக்கணும். கடாயை அடுப்பில் வச்சாச்சுங்க. இப்போ இதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். அடுப்பு கொஞ்சம் ஹையில் வச்சுட்டேன். இப்போ இதில் இருக்க பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். பச்சை மிளகாய் வதங்கிடுச்சு. இப்போ இந்த இஞ்சி, பூண்டு இது ரெண்டையும் இதோட சேர்த்துருவோங்க. இது கூட இந்த புளியவும் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா வதக்கணுங்க. பூண்டு, இஞ்சி இதெல்லாம் லேசாக வதங்கின உடனே இந்த வெங்காயத்தை இதோட சேர்த்துடணுங்க. சேர்த்துட்டு இந்த சால்ட்டையும் இதோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கணும். வெங்காயமும் வதங்கிடுச்சுங்க. இப்போ இதில் இருக்க இந்த கருவேப்பிலையை இதோடு சேர்த்துருவோம். கருவேப்பிலை சேர்த்துட்டு இதுலேயும் கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் கூட சேர்த்துருவோம். புதினா இலை இது 3 இலைகளையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடணுங்க. இது நல்லா வதங்கணும். இந்த அளவு வதங்கினா போதுங்க. இதுக்கு ரொம்பவும் வதக்க வேண்டாம். இந்த அளவு வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடணுங்க. மிக்ஸி ஜாரில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்ச இந்த புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம் இது எல்லாத்தையும் வதக்கின எல்லா சாமானையும் மிக்சியில் சேர்த்துடணுங்க. மிக்ஸி ஜாரில் இது கூட இந்த தேங்காயவும் சேர்த்துடணும். சேர்த்துட்டு இதை மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கணுங்க. மிக்சியில் அரைச்சாச்சுங்க. இப்போ இது தாளிக்கணும். கடுகு, உளுந்து போட்டு தாளிச்சிடலாங்க. சட்னி ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை இது எல்லாத்துக்கும் ஏற்ற ஒரு சூப்பரான சட்னிங்க இந்த சட்னி. அண்ட் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூங்க.